friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ரவா இட்லி. ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி. மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் ரவா இட்லி. நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி இது. நம்ம மாவெல்லாம் அரைக்காம டக்குன்னு குயிக்காக பிளான் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரவா இட்லி நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. அது ஃபாலோ பண்ணி செய்யும்போது 100% நல்ல சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற இட்லி மாதிரியே செஞ்சுக்கலாம். இந்த ரவா இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ மசாலா, கொஞ்சம் காரசாரமாக தேங்காய் சட்னி, அதாவது இஞ்சி பச்சை மிளகாலாம் தூக்கலாக சேர்த்துன தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா இட்லி செய்யும்போது மிஸ் பண்ணாமல் அதுவும் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ரவா இட்லி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவை வறுத்துக்கணும். இங்கே தாளிப்போடு சேர்த்து ரவை வறுத்துக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இங்கே நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கான பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாங்க. நல்ல 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, அதுவும் சேர்த்து விட்டுறலாம். இந்த நெய்யில் இந்த இஞ்சி பச்சை மிளகா நல்லா வறுபடணும், நல்லாயிருக்கும் அந்த வாசனை. கூடவே நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது நல்ல முந்திரி பருப்பு 10-15 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்து விட்டுடலாம். இந்த நெய்யில் எல்லாமே நல்லா வறுபடணும். இப்போ அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடியும் சேர்த்தாச்சு. தாளிப்புக்கு நம்ம சேர்த்த பொருட்களெல்லாம் நல்லா இந்த நெய்யில் செவந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுபடணுங்க. இந்த நெய்யில் இந்த இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் வறுபடுற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரவா இட்லிக்கு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். நல்ல வாசனை வர வரைக்கும் இப்படி வறுத்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 250 கிராம் வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடணும். இந்த ரவை கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுபடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்து விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு ரவை கரிஞ்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. நல்லா கொஞ்சம் ரவை ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரவையெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வறுத்த ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்ல தயிர் சேர்த்துக்கணும். இப்போ இங்கே 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிற. அதிகம் புளிக்காத தயிர், ரொம்ப புளிச்ச தயிர் ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ஓரளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறணும். தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. ரவை ஊறும்போது நல்லா தண்ணி இழுத்து கெட்டிப்படும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இங்கே 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து இட்லி ஊற்றும் போது தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. ரவை நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு கையளவு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டு விட்டுறலாம். நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரவா இட்லிக்கு இது நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லதும் கூட. இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா, குக்கிங் சோடா எப்படி வேணாலும் சொல்லலாங்க, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது தான் ரவா இட்லி ஃப்ளஃபியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கெட்டியாகிரும், சப்புன்னு இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்து விட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இட்லி ஊற்றிட வேண்டியது தான். இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன்.
தண்ணி இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றி ஸ்டீமரில் வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இங்கே இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வறுத்த முந்திரி பருப்பை ஒவ்வொன்றும் வச்சு விட்டுருக்குறேன், ஜஸ்ட் ஒரு அலங்காரத்துக்கு வேண்டி. இப்போ இட்லி தட்டில் நம்ம இட்லி மாவை ஃபில் பண்ணி விட்டுறலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டீமரில் நம்ம ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இட்லி தட்டை வச்சு விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் ஜம்முன்னு நம்மளுக்கு ரவா இட்லி ரெடி ஆயிரும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரவா இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்படி ஒரு குச்சியில் குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், நம்மளுக்கு இட்லி ரெடி. இப்போ இதை எடுத்து அழகாக பிளேட்டிங் பண்ணி சட்னியெல்லாம் விட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது, இந்த ரவா இட்லி. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக செய்யும்போது 100% சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம ரவா இட்லி எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. உள்ளே அந்த தாளிப்பு, அந்த முந்திரி பருப்பு, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட வாசனை சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி இது. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா இட்லிக்கு எல்லா விதமான சட்னி, சாம்பார், கார சட்னி எல்லாமே நல்லா இருக்குங்க. பட் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹோட்டல் ஸ்டைல் பொட்டேட்டோ மசாலாவும் கொஞ்சம் காரசாரமாக அரைச்ச தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். அதாவது நல்ல கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாலாம் தூக்கலாக சேர்த்து அரைச்ச தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ரவா இட்லி செய்யும்போது அதே மாதிரி சட்னியும் செஞ்சுருங்க. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரவா இட்லி ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.